அதே மாதிரி இப்ப திமுக ஆட்சியில திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க, நாங்க பெண்களுக்கு இவ்வளவு பண்ணியிருக்கோம், பெண்களுக்கு நிறைய முன்னேற்றத்துக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாலும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையில திமுக கையால தவறிட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து பல பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, கொலைகள் நடக்குது. இதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கிறப்ப திமுக இந்த இடத்துல தவற விட்டுட்டாங்க. இது மக்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல சார். இல்லைங்க, கட்டாயமா அது இருக்கும்ல. இப்போ என்னன்னா, பெண்கள் பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். என்னன்னா, இங்கே தண்டனைகள் குறைவா இருக்கு. அதே மாதிரி விரைவு கோர்ட்டு நிறைய வரணும். இப்போ விஜய் அருமையாக ஒரு விஷயம் சொன்னார். அவருடைய தேர்தல் அறிக்கையில் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னார். இந்த மகிழா நீதிமன்றம் மாதிரி அந்த நீதிமன்றத்துக்கு ஒரு பேர் வச்சார். அது ஒரு சர்ச்சையாக போச்சு, அதை விட்டுருங்க. விரைவு கோர்ட், ஒரு பெண்களுக்கான அநீதி நடக்கும் பொழுது ஒரு வாரத்திற்குள் தீர்ப்புன்னா எவனுமே அந்த தவறை செய்ய மாட்டான். அந்த தண்டனை ரொம்ப பலமாக இருக்கும். அப்படின்னா அந்த பக்கம் திரும்பவே மாட்டான். ஒரு அரபு நாடுகள் மாதிரி ஒரு பயம் வரும். அதை அது எந்த ஆட்சி கொண்டு வந்தாலும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இங்கே பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை நாங்கள் தடுத்துருவோம்னா ரொம்ப கஷ்டம். தண்டனைகள் பலமாக இருக்கிற வரைக்கும் இந்த குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, ரெண்டு ஆட்சியிலையுமே இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கு. இப்போ திமுக ஆட்சியில் கொஞ்சம் அதிகமாக நடக்கும். நீங்க பொறுப்பு டிஜிபி எல்லாம் நியமிக்கல, டிஜிபி இல்லை, இதெல்லாம் இல்லைங்க. டிஜிபி இருந்தப்போ குற்றங்கள் நடக்காமல் இருந்ததா என்ன? நடந்திருக்கு தானே. அதனால் காவல்துறை எண்ணிக்கையை நீங்கள் அதிகப்படுத்தணும். காவலர்களே நிறைய ஊரில் பற்றாக்குறையாக இருக்காங்க. இப்போ ஒருத்தரே பல இடங்களுக்கு போகணும்னா ரொம்ப கஷ்டம். அப்போ அதற்கான அடிப்படை வசதிகள்லாம் இங்கே பண்ணணும். இப்போ விஜய் சொன்ன மாதிரி ஆட்டோவில் பஸ்ஸர் வைக்கணும், பஸ்ஸில் வைக்கணும். சரி, ரைட்டு. கிராமத்தில் படிக்கிற ஒரு பொண்ணு சைக்கிள் எடுத்துக்கிட்டு நடுவில் இந்த காடெல்லாம் இருக்கும், தனிமையான இடங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி 4 கிலோமீட்டர் போய் ஒரு பொண்ணு படிச்சுட்டு திரும்பி வரும்போது அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கான்னா இல்லை. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன தீர்வுன்னு அரசாங்கங்கள் உட்காந்து யோசிக்கணும்.